ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்கை பிக்ஸ் தமிழ். அதாவது தினம் தினம் ஒரு பிரபலம் அப்படின்னு பார்க்கும்போது இவரை பிரபலம் அப்படின்னு சொல்றதை விட அதாவது ட்ரெண்டிங் பிரபலம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது எதுவுமே இல்லாம ஒரு மனுஷனால் சாதிக்க முடியும் அப்படிமா நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. ஆனா அது கண்டிப்பா முடியும் அப்படிங்கிறத நிரூபிச்சு காமிச்சவர் தான் இவரு. இவர் வேற யாரும் இல்லை, இப்போ ட்ரெண்டிங் யூடியூபர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம விஜய் சித்து பிளாக்ஸோட விஜய் சித்து தான். இவர் பார்த்தீங்க அப்படின்னா பலருக்கும் ஒரு இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு பயங்கரமான ஒரு மோட்டிவேஷனாக தான் இருக்காரு அப்படிங்கிறது நிறைய பேர் அவங்க சோஷியல் மீடியால எல்லாம் ஷேர் பண்ணிட்டு வராங்க, நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது அவரோட லைஃப்ல எக்கச்சக்கமான ட்ராஜடியான ஒரு வாழ்க்கை அப்படின்னு தான் சொல்லணும். இவர் 2010 சென்னைக்கு வந்திருக்காரு. அப்போ காலேஜ் முடிச்சுட்டு அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்க வந்துட்டு எப்படியாவது ஒரு பெரிய சேனல்ல போய் நம்ம பெரிய விஜே ஆயிரணும் அப்படிங்கிறத இவரோட லைஃப் டைம் கோலாவே இருந்திருக்கு. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பெரிய சேனல் அப்படிங்கும்போது அந்த டைம்ல அப்பவும் சரி இப்பவும் சரி, அதாவது சன் டிவி, விஜய் டிவி, ஜெயா டிவி, இந்த மாதிரியான சில சேனல்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி பெரிய பெரிய சேனல்ல நம்ம போய் விஜய் ஆகணும் அப்படிங்கிறது அவரோட லைஃப் டைம் கோலாவே இருந்திருக்கு. எப்பவுமே நம்ம ஊர் சைடுல இருந்து வர்ற பசங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்த உடனே, ஏன்னா சினிமா இல்ல மீடியான்னு சொல்லி வர்றவங்க கண்டிப்பா அவங்க போய் நிக்கிற இடம் பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய சேனல் வாசலா தான் இருக்கும். அப்படிதான் இவரும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய சேனலோட வாசல்ல போய் நின்று இருந்திருக்காரு. நின்ன உடனே அங்க என்ன பண்ணிருக்காங்க, சரி ஓகே எப்பவும் எல்லாத்தையும் உள்ள விட மாட்டாங்க. அப்போ அதற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய டீ கடையில் நின்றுட்டு இருந்திருக்காரு. அப்போ இவர் பார்த்தோன்னே அழகா தெரியும், ஏன்னா ஊர்ல இருந்து வந்த பையன் அப்படிங்கறது பார்த்தாலே தெரிஞ்சு ரொம்பவே இன்னோசென்ட்டா ரொம்ப அப்பாவியா இருப்பான். அதை பார்த்த ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, சரி இவர் மூலியமா ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி விஜய் சித்து நினைச்சிருக்காரு. ஆனா அங்கதான் நடந்தது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். அதாவது அவர் சென்னை வந்ததுக்கு அப்புறம் நடந்த மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஜரி அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது அதை என்ன பண்ணியிருக்காரு, விஜய் சித்து அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கும் போது இவர் பார்த்தவரு, இல்ல நீ இந்த மாதிரி சேனல்ல எதுவும் ஜாயின் பண்றியாப்பா அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் கேட்டிருக்காரு. கேட்டு அது மட்டும் இல்லாம இவருக்கு ஆசையை தூண்டும் வகையில நிறைய விஷயத்தையும் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் பார்த்தோன்னே என்னாச்சு, விஜய் சித்துக்கு சரி ஓகேப்பா நீ கண்டிப்பா விஜய் ஆயிரலாம் அந்த சேனல்ல அப்படி இப்படின்னு சொல்லி இவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா காசு வாங்க ஆரம்பிச்சிருக்காரு. இப்படி 50,000, 20,000, 10,000 இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு 2 லட்சம் ரூபாய் வாங்கிடுறாரு. வாங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம விஜய் சித்துக்கு தெரிஞ்சிருக்கு இது முழுமையா ஏமாற்றம் தான் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு. அதற்கப்புறம் வேற என்ன பண்றது, அவரு காசு வாங்கினவர் இவர்கிட்ட கான்டாக்டே இல்லாம போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஏன்னா அந்த காசுமே அவரு வச்சிருந்த கொஞ்சம் நெஞ்ச காசையும் அவர்கிட்ட கொடுத்துட்டாரு. அது போக தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா காசை கடன் வாங்கி எப்படியாவது ஒரு காசு கொடுத்துட்டோம்னா ஒரு பெரிய சேனல்ல வேலை வாங்கி கொடுத்துருவாரு அப்படிங்கிற ஒரு நினைப்புல இவரும் காசெல்லாம் வாங்கி கொடுத்துட்டாரு. கடைசியில மொத்தமா எல்லாத்தையும் விட்டுட்டாரு. விட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவர் என்ன பண்றேன்னே தெரியல. ஏன்னா அப்போ அவர் இங்க சர்வே பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல இருந்திருக்காரு. அப்ப என்ன பண்ணிருக்காரு, தன்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அவருக்கு ரங்கநாதன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், அவர் பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு விஜய் சித்துக்கு மிகப்பெரிய அளவுல கை கொடுத்திருக்காரு. அதுவும் என்னன்னு பாத்தீங்கன்னா அவரால் என்ன பண்ண முடியும், அவர் இங்க வேலை செய்யறாரு அப்படிங்கும் போது தான் தங்கியிருக்க ரூம்ல இடம் மட்டும் தான் கொடுக்க முடியும். அப்படி இடம் கொடுத்து அது போக பாத்தீங்க அப்படின்னா சாப்பாடு ஏதோ ஒரு நேரம் அவர் வாங்கி கொடுத்திருக்காரு. இப்படி அவர் ஃப்ரெண்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் கூட தான் மற்ற வேலைகள் செய்யறதுக்கோ இல்ல சர்வே பண்றதுக்கு இல்ல ஒரு சேனல்ஸ் போய் வரணும் அப்படின்னா அதுக்கு காசு வேணும். இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல அவருக்கு காசுங்கிற தேவைப்படுறதுனால அப்போ கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்திருக்காரு. நம்ம கேட்டிருப்போம் எத்தனையோ சினிமா பிரபலங்கள் ஊர்ல இருந்து இங்க சென்னை வந்த புதுசுல பாத்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்பு இல்லாம, ஏன்னா அவங்க சினிமாவை ஃபோக்கஸ் பண்ணி வந்திருப்பாங்க. அப்போ எந்த வேலை வாய்ப்பும் சினிமால கிடைச்சிருக்காது. அதனால கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகள் எந்த கடைகள்ல இல்ல எங்கேயா இருந்தாலும் சரி ஏதோ ஒரு இடத்துல வேலை செய்வாரு. அது நம்ம நிறைய இடங்களை கேட்டிருப்போம். அதே மாதிரி தான் பாத்தீங்க அப்படின்னா விஜய் சித்துவும் வேற வழி இல்லாம போஸ்டர்ஸ் ஓட்டுறது, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன வேலைகள் என்னென்ன கிடைக்குதோ எல்லா வேலையும் பார்த்திருக்காரு. இந்த பேனர் அடிக்கிறது இந்த மாதிரி வேலைகள் நிறைய பார்த்திருக்காரு. அதுல பார்த்து வர்ற வருமானங்களை வச்சு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஓட்டிட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா நிறைய படங்களுக்கு போஸ்டர்ஸ் எல்லாம் ஒட்டுறதுல இருந்து எல்லா வேலையுமே பார்த்திருக்காரு. இப்படி கொஞ்ச நாள் இப்படியே இதை வச்சு ஓட்டிட்டு இருக்காரு. அப்போ அவரோட ஃப்ரெண்டு கேட்கிறாரு, ஏன்டா நீ ஊர்ல இருந்து வந்தது எதுக்காக, இப்படி எல்லாம் போஸ்டர் ஓட்டிட்டு கஷ்டப்படுறதுக்காகவா, நீ விஜய் வாங்கணும் தானே வந்த, அப்ப அதுக்கான வேலையை பாரு, அது சம்பந்தப்பட்ட ஆட்களை போய் பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ பாத்தீங்க அப்படின்னா ஏன்னா ஆரம்ப காலகட்டத்துல கண்டிப்பா நிறைய சேனல்ஸ் போவாங்க வருவாங்க ஏறி இறங்குவாங்க. அப்படித்தான் பாத்தீங்க அப்படின்னா லோக்கல் சேனல் எக்கச்சக்கமான சேனல்ஸுக்கு போயிருக்காரு. ஆனா நிறைய இடத்துல அவருக்கு கிடைச்சது என்ன அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான். அதாவது இவரை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதற்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு ஒரு தனியார் தொலைக்காட்சியில ஒரு வேலை கிடைக்குது. அதுக்கப்புறம் அப்படியே பார்ட் டைமா அப்படியே வேலை கிடைக்குது. அதுக்கப்புறம் இன்டர்ன் பண்றாரு. அப்படிதான் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 9 வருஷங்களுக்கு அப்புறம் அவர் நினைச்ச ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மைல் ஸ்டோன் அப்படிங்கிறது அவருக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 9 வருஷத்துக்கு அப்புறம் ஜெயா டிவில அவருக்கு விஜேவா ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஆனா அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பிரேக் டவுன் நடக்குது. என்ன அப்படின்னா அந்த டைம்ல தான் அவங்க ஒய்ஃப் ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சொல்றேன், அவங்க ஒய்ஃபுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம், அதாவது குழந்தை பிறக்க போது அவங்களை போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. ஆனா அது பாத்தீங்க அப்படின்னா மே 3ஆம் தேதி நம்ம விஜய் சித்துக்கு நினைச்ச மாதிரி ஒரு ஜெயா டிவில மிகப்பெரிய ஒரு விஜய் வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது தனியா இவருக்குன்னு ஒரு ஷோ
ஷோ, இந்த ஷோல வந்து இவர் தான் விஜே அப்படிங்கிற மாதிரி. அது வந்து மே 3ஆம் தேதி இவருக்கு ஷூட்டு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, செட் எல்லாம் பக்காவா ரெடி ஆயிடுச்சு. அதே டைம்ல வந்து ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க ஒய்ஃபுக்கு வந்து டேட் அப்படிங்கிறது மே 10ல இருந்து 13 அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனா அதனால தான் இவர் வந்து பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஷூட் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க மே 3ஆம் தேதியே 10 நாளைக்கு முன்னாடி. ஆனா இவரோட நல்ல நேரமா இல்ல கெட்ட நேரமான்னு தெரியல, திடீர்னு அந்த மே 3ஆம் தேதி அவங்க ஒய்ஃபுக்கு வந்து வலி வந்துடுது. வலி வந்தோடனே ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்குறாங்க. அதுவும் தனியார் ஹாஸ்பிட்டல்ல. சேர்க்கும் போது என்ன பண்றாங்க, அங்க அவங்களுக்கு வந்து குழந்தைக்கு வந்து தொப்புள் கொடி சுத்தி இருக்கு அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிட்டு நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்கன்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே அவங்களும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிடுறாங்க. கூட்டு போனதுக்கு அப்புறம் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள கொண்டு போறதுக்கு முன்னாடி அவங்க ஒய்ஃப் வந்து விஜய் சித்துட்ட பேசுறாங்க. இன்னும் சில நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா விஜய் சித்துக்கு அந்த ப்ரோக்ராமும் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி அவங்க ஒய்ஃப்ட்ட பேசுறாரு விஜய் சித்து. இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க அப்படிங்கிற எல்லாமே சொல்றாரு. சொன்ன உடனே இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா 10 நாளுக்கு முன்னாடியே நம்ம ப்ரோக்ராம் வச்சுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனா இதுக்கு இவரோட நேரமும் என்னமோ தெரியல. திடீர்னு முன்னாடியே தன்னோட ஒய்ஃபுக்கு வலி வந்ததுனால அவங்க ஒய்ஃப் இதெல்லாம் எடுத்து சொன்னோன்னே இன்னொரு விஷயம் வந்து அவர் என்ன பண்றதுன்னு தெரியல. அவருக்கு கண்ணீர் வருது. ஆனா அதையும் தாண்டி பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் அவங்க ஒய்ஃப் வந்து மிகப்பெரிய ஒரு பில்லரா தான் அவருக்கு இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, நீங்க இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டிருக்கீங்க, இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு உங்களோட கனவு எதுவோ அதுக்கான ஒரு இடத்துக்கு நீங்க போய் நின்றுருக்கீங்க. அதனால என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க அந்த ப்ரோக்ராமை நல்லபடியா முடிங்க, இங்க எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தருணத்திலையும் தன்னோட மனைவி விஜய் சித்துக்கு மிகப்பெரிய ஒரு பேக் போனா இருந்திருக்காங்க. அதற்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உடனே விஜய் சித்து என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னோட ஃப்ரெண்டு விக்னேஷ்காந்த் அவர்களுக்கு போன் பண்ணி வர சொல்றாரு. அப்போ என்ன சொல்றாருன்னா, இந்த போனை நீ வச்சுக்கோ, என்ன போன் வந்தாலும் நீ எடுத்து இதை பேசு, என்னன்னாலும் நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இவரு ப்ரோக்ராம்குள்ள உள்ள போறாரு. ஆனா அது என்ட்ரியை பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 பெண்களோட அவர் வந்து ஜாலியா அப்படியே டான்ஸ் ஆடிட்டு வர்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம். ஆரம்பத்துல என்ட்ரி கொடுக்கணும். அப்போ இவர் என்ன பண்றாரு, அவ்வளவு நேரம் அழுதுட்டு இருந்தவர் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அங்க போய் பாத்தீங்க அப்படின்னா அவரோட பர்ஃபார்மன்ஸை காட்டுறாரு. இப்படி ஆரம்பத்துல பாத்தீங்க அப்படின்னா 9 வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஆனா அந்த நேரத்துல எல்லா மனைவியும் என்ன ஆசைப்படுவாங்க, தனக்கு வந்து குழந்தை பிறக்கக்கூடிய டைம்ல வந்து தன்னோட கணவர் தன்னோட இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசையா இருக்கும். ஆனா அது வந்து இல்லாம தன்னோட ஒய்ஃப், அதாவது விஜய் சித்துவோட ஒய்ஃப் பாத்தீங்க அப்படின்னா ஷாலினி, அவங்க இந்த ஒரு கொடுத்த அந்த ஊக்கம் தான் நம்ம விஜய் சித்துக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமா இருந்திருக்கு. ஆனா அதற்கு முன்னாடி ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா விஜய் சித்து வந்து அதுக்கப்புறம் நிறைய சேனல்ஸ்லயும் ஒர்க் பண்ணியிருக்காரு. இடையில பாத்தீங்க அப்படின்னா நிறைய சின்ன சின்ன சேனல்ஸ், லோக்கல் சேனல்ஸ்ல எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு அதுலயும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஐடிவி வந்து சொல்லி ஆகணும். ஐடிவில ஒர்க் பண்றாரு. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்குன்னு ஒரு ஷோ கொடுக்குறாங்க. அதற்கு அப்புறமா ஒரு சேனல்ல ஒர்க் பண்றாரு. இப்படி ஐடிவில ஒர்க் பண்ணும்போது, அதாவது இளநீ கடைக்காரனா வந்து நம்ம யூடியூப் சேனல்லாம் நிறைய பார்த்திருப்போம். இளநீ கடைக்காரனா ஒரு பிராங்க் பண்றாரு. அந்த பிராங்க் பாத்தீங்க அப்படின்னா பட்டி தொட்டி எல்லாம் பரவி வேர்ல்டு லெவல்ல பயங்கரமா ஃபேமஸ் ஆயிருது. அது மட்டும் இல்லாம அது இன்னைக்குமே பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு அந்த ஒரு வீடியோக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம அதற்கப்புறம் தான் அப்போ அது மூலியமா வந்து சில சேனல்ஸ் எல்லாம் போக வர அப்படி பழக்கமானவர் தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம விக்னேஷ்காந்த். அதற்கப்புறம் இவங்க 2 பேத்துக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பாண்ட் கிரியேட் ஆயிருச்சு. ஸோ அப்போ வந்து நம்ம விக்னேஷ்காந்த் பார்த்துட்டு சொல்றாரு, இப்போ நீ பண்ணின பார்த்தியா இந்த ஷோ, இதுதான்டா உனக்கானது, இதுதான் உன்னோட திறமை, இந்த பிராங்க் பண்ற பாரு, இது சூப்பரா இருக்கு, நீ நல்லா பண்ணு, இதுலயே நீ அடுத்தடுத்து ட்ரை பண்ணு, நல்லா வந்துருவ அப்படின்னு சொல்லி விக்னேஷ்காந்த் ஒரு பக்கம் நம்ம விஜய் சித்துக்கு மிகப்பெரிய ஒரு பில்லரா நிக்கிறாரு. அதற்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் பண்றாங்க. அப்புறம் தான் வந்து பிளாக் ஷீப் அப்படிங்கிற ஒரு சேனல்ல ஃபன் பண்றோம் அப்படிங்கிற ஒரு ஷோ மூலியமா மிகப்பெரிய அளவுல ஒரு பிரபலமாகறாரு. ஆனா அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா சில ஷோஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து அவங்களுக்கு பெருசா ரெஸ்பான்ஸ் இல்லை. ஆனா இதற்கு நான் ஒய்ஃப் அவங்க பிரெக்னன்ட் இந்த டைமை பத்தி சொல்லியிருந்தேன். ஆனா அதற்கு முன்னாடி இவங்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிறது, ஏன்னா விஜய் சித்து அப்படிங்கிறவரு பெரிய அளவுல வந்து வருமானம் எதுவும் இல்லை, ஒரு பையன் அப்படிங்கும் போது என்ன பண்றது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி இருக்கும். ஏன்னா வந்து அவருக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி பேசும்போது பொண்ணு சைட்ல இருந்து யோசிப்பாங்க, என்ன மாப்பிள்ளை இப்படி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. ஆனா அதுதான் இல்லை. அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் இவர் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கான வேலைகள்ல பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவங்க வீட்டுல வந்து பொண்ணு பாக்குறாங்க. பொண்ணு பார்க்கும்போது மாப்பிள்ளை வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா, ஏன்னா இவரு பெருசா வருமானம் இல்லை, இருந்தாலும் பொண்ணு வீட்டுல இருந்து பொண்ணு வந்து பார்த்துட்டு, ஏன்னா இவரோட வீடியோஸ் எல்லாம் அவங்க ஷாலினி ஆல்ரெடி பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரே ஒரு நம்பிக்கை, அதாவது மாப்பிள்ளை இப்போ வேணா சம்பாதிக்கலாம இருக்கலாம், ஆனா இவரோட வீடியோஸ் எல்லாம் நிறைய பார்த்துருக்கேன், அவருக்கு நல்ல திறமை இருக்கு, ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஒரு பெரிய ஆளா வருவாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க வந்து ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்க. ஆனா என்னைக்கு வந்து நிச்சயதார்த்தம் ஆணுச்சோ அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து ஒரு வாரத்திலேயே வந்து ஒரு ஷூட் வந்து இவங்க பிளான் பண்றாங்க பிளாக் ஷிப் டீம்ல இருந்து. அதுதான் பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல பட்டி தொட்டி எல்லாம் பரவன ஒரு ஷோ. அது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பிஜிலி ரமேஷை வச்சு ஒரு பிராங்க் பண்ணியிருப்பாங்க. அந்த பிராங்க் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வரைக்குமே பேசப்பட்டு இருக்கு. அந்த பிராங்க்
ரேங்க்குக்கு அப்புறம் தான் வந்து தன்னோட ஒய்ஃப் பேரை வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்கி சாம் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டாரு நம்ம சித்து. ஏன்னா தன்னோட ஒய்ஃப் வந்து அவரோட லைஃப்ல கமிட் ஆனதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு அவருக்கு ஒரு ஃபேம் கிடைச்சிருக்கு. ஸோ அதற்கப்புறம் வந்து தன்னோட ஒய்ஃப் அவ்வளோ சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க எல்லா தருணங்கள்லையும். இப்படி நம்ம விஜய் சித்துக்கு பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா ஒரு ஃபேம் கிரியேட் ஆகி போயிட்டு இருந்துச்சு. ஆனா அப்பவும் பாத்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் அவருக்கு சம்பளங்கிறது இல்லை, ஒரு ஃபேம் இருக்கே தவிர சம்பளம் அப்படிங்கிறது மாசம் ஒரு 10,000 15,000 இப்படித்தான் இருந்திருக்கு. சரி ஓகே, இருந்தாலும் எப்படியாவது நம்ம சமாளிக்கணும் அப்படிங்கிறதுனால பிளாக் ஷீப் அப்படிங்கிற ஒரு டீம்ல ஃபன் பண்றவங்க ஒரு ப்ரோக்ராம்ல அவர் வந்து தரமா அவரோட லைஃப் ஜேர்னியை கண்டினியூ பண்ணிட்டு போனாரு. அதற்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே சைட் பை சைடு வந்து விஜய் சித்து வந்து நம்ம விக்னேஷ்காந்த் கேட்டுட்டு தான் இந்த ஒரு விஷயத்தையும் பண்ணியிருக்காரு, விஜய் சித்து பிளாக்ஸ் அப்படிங்கிறது. ஏன்னா வந்து தன்னோட அவங்க எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா ஒரு சேனல்ல இருக்கும் போது கண்டிப்பா அது மேல இடத்துல இருக்கவர்கிட்ட கேட்காம பண்ணக்கூடாது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் வேற, இவங்க எல்லாம் ஒண்ணா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கேட்டோன்னே விக்னேஷ்காந்த் என்ன சொன்னாரு, நீ பண்ணுடா, நீ உன்னோட ஃப்ரீ டைம்ல நீ அதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்ப பாத்தீங்க அப்படின்னா அப்ப ஆரம்பிச்சதான் நம்ம விஜய் சித்து பிளாக்ஸ். ஸோ ஆனா அதற்கு முன்னாடி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தன்னோட ஒய்ஃப் வந்து அவங்களுக்குன்னு ஒரு கனவு வேற இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம தன்னோட ஒய்ஃபுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருக்கணும், கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட கனவு. ஆனா 28 வயசுல அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருது, குழந்தை வேற கிட்டத்தட்ட ஒரு 2.5 வயசு அவங்களுக்கு பொண்ணுக்கு. அப்போ பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஒய்ஃப்ட வந்து விஜய் சித்து கேட்கிறாரு, உனக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸரா ஒர்க் பண்ணணும் தானே ஆசை, நீ அது பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ பாத்தீங்க அப்படின்னா ஏன்னா அவரு இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு, இன்னும் 2 வருஷம் போயிருச்சுன்னா குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போயிடும், அதுக்கப்புறம் அதை பார்க்கணும், அதனால நீ அப்போ அதுக்கான வேலைகளை பண்ண முடியாது, அதனால நீ படிச்சு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுது, நீ கவர்மெண்ட் வேலைக்கு போ அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஷாலினி அவர்களுக்கும் ரொம்பவே அது வந்து பெரிய ஒரு ஊக்கமா இருந்திருக்கு. அதற்கப்புறம் அவங்களும் படிச்சு இப்ப ரீசெண்டா தான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் கவர்மெண்ட் ஆஃபீஸரா அவங்களும் வேலையில ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பக்கம். ஸோ இப்படி கணவன் மனைவி 2 பேருமே வந்து அவங்கவுங்களோட கனவுக்காக விட தன்னோட பார்ட்னரோட கனவுக்காக அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம விஜய் சித்துக்கு பாத்தீங்க அப்படின்னா அதாவது யூடியூப்லயே வந்து ஒரு ரெக்கார்டாவே கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னே சொல்லலாம். ரொம்பவே ஷார்ட் டைம் பீரியட்ல 1 மில்லியன் அடிச்ச ஒரு சேனல் அப்படின்னா நம்ம விஜய் சித்து பிளாக்ஸ் தான். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பல பிரபலங்களை வச்சு பல பிரபலங்களும் தேடி வந்து தன்னோட படத்துக்கு வந்து ப்ரமோஷனுக்காக விஜய் சித்து பிளாக்ஸ் வராங்க, அந்த மொட்டை மாடி பார்ட்டி அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்டுக்காக வராங்க அப்படின்னா அது அவரோட முழு 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 கடுமையான ஒரு உழைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட நம்ம விஜய் சித்து பிளாக்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பேக் போனா இருந்தது நம்ம விஜய் சித்து தான். அது மட்டும் இல்லாம இப்ப அவங்க டீம் பக்காவா வந்து போயிட்டு இருக்காங்க, அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இப்ப ரீசெண்டா கூட பாத்தீங்க அப்படின்னா பல விஷயங்களை பண்ணியிருக்காங்க மக்களுக்காக. ஏன்னா தன்னை வளர்த்து விட்டது தான் வளர்ந்தது இந்த மக்களால தான், அவங்களுக்கு என்னால ஏதாவது செய்யணும் அப்படின்னு தான் ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா விஜய் சித்து பிளாக்ஸ் விருந்து அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டு மேல வரான் அப்படிங்கிறதையும் தாண்டி அவன் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் என்ன பண்ணறான், அதுவும் நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கும் நம்ம யாருனால வந்தோமோ அவங்களுக்காக என்ன பண்ண முடியும், என்ன பண்றோம் அப்படிங்கிறதா மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ விஜய் சித்து பிளாக்ஸ் பார்த்துட்டு அவரோட இந்த லைஃப் ஜேர்னி இந்த பயோகிராஃபியை கேட்டுட்டு உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிருங்க.